ஹாய் ப்ளஸ் ஆக்சுவலாக நீங்கள் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவல் காஸ்ட் அண்டர் செக்ஷன் 43(1) ஆக்சுவல் காஸ்ட் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவோம், ஸோ அதை பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன் 1, 2, 3, 4 நம்ம பார்த்தோம். இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஆக்சுவல் காஸ்ட்டை ப்ராப்பராக வேல்யூ பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இல்லீகலாக எந்த டேக்ஸ் பிளானிங் பண்ணிடக்கூடாது, எந்த மாதிரி டேக்ஸ் பிளானிங் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ப்ராப்பராக வேல்யூ பண்ணுறதுக்காண்டி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் 1, 2, 3, 4 நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அதில் எக்ஸ்ப்ளனேஷன் 5 and 6 and 7 நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 4 எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபர்தராக உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்சுவல் காசை நம்ம ப்ராப்பராக வேல்யூ பண்ணணும், அந்த இடத்துல எந்த டேக்ஸ் பிளானிங் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் 4 எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5, 6, 7 and 7A நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் நம்பர் 5 வந்து பாருங்கள், இது வந்து சிம்பிள் தான், ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து எஸ்என் மீட்டர், ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்ச ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கிறோம், ஓகே. ஸோ எப்போ வாங்கியிருக்கோம்? 14/2/2021 தான் வாங்கியிருக்கோம். இப்போது இது நம்ம எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா பெர்சனல் பர்பஸுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பெர்சனல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணால் அதுக்கு டெப்ரிசியேஷன் கிளைம் ஆகுமா? கிளைம் ஆகாது, ஓகேங்களா. ஸோ பிஸ்னஸ் பர்பஸுக்கு மட்டும் தான் டெப்ரிசியேஷன் வந்து கிளைம் ஆகும். பெர்சனல் பர்பஸுக்கு டெப்ரிசியேஷன் வந்து கிளைம் ஆகாது, ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10/12/2024 10/12/2024 அவங்களோட பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வரோம். ஸோ நம்மளோட பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வரோம். ஸோ இது வந்து எந்த ஃபினான்சியல் இயர் 2024 to 2025 பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம கொண்டு வந்திருக்கோம், ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம கொண்டு வர்றப்போ நம்ம ஆக்சுவல் காஸ்ட் நம்ம நம்மளோட பிளாக்ல ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து நம்ம போட்டுட்டு அந்த ஆக்சுவல் காஸ்ட் வந்து நம்ம வந்து டெப்ரிசியேஷன் வந்து கிளைம் பண்ணிட்டே வரும், ஓகேங்களா. ஸோ அந்த ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து நம்ம என்ன போடுவோம்? நம்ம வாங்குறப்போ உள்ள வேல்யூ 15 லட்சம் நம்ம போடுவோமா, இல்லை எந்த அமௌண்ட் போடுவோம் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் 5ல் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 15 லட்ச ரூபா நம்ம போட மாட்டோம், ஓகேங்களா. 15 லட்ச ரூபா நம்ம போட மாட்டோம். அதுக்கு பதிலாக நீங்கள் எப்போ வாங்கியிருக்கீங்க? 14/2/2021 வாங்கியிருக்கீங்க. அப்படிங்கிறப்போ இது வந்து எந்த ஃபினான்ஸ் இயர்? 2020 to 2021 ஃபினான்ஸ் இயர். சப்போஸ் இதை நீங்கள் பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, பிஸ்னஸ் பர்பஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டெப்ரிசியேஷன் என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டு பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வர்றப்போ, ஓகே. ஸோ 2024 to 2025 அதோட WDV என்ன இருக்குதோ அதுதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவல் காஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்குவீங்க, ஓகே. ஸோ அந்த ஆக்சுவல் காசு தான் நீங்கள் வந்து ப்ராப்பரான டெப்ரிசியேஷன் வரும், ஓகே. ஸோ ஆக்சுவல் காஸ்ட் வந்து நீங்கள் வந்து 15 லட்ச ரூபா நீங்கள் எடுக்க மாட்டீங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் பிஸ்னஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன டெப்ரிசியேஷன்லாம் வருமோ அந்த டெப்ரிசியேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் வரக்கூடிய WDV அமௌண்ட்டு, ஓகே. ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸுக்கு கொண்டு வர்றப்போ உள்ள WDV அமௌண்ட் என்னவோ அதுதான் நீங்கள் வந்து ஆக்சுவல் காஸ்ட்டாக எடுப்பீங்க, ஓகேங்களா. ஸோ 2020 to 2021 15 லட்ச ரூபா வந்து நீங்கள் வாங்கின அமௌண்ட் வந்து 15 லட்ச ரூபா, ஓகேங்களா. ஸோ எப்போ வாங்கியிருக்கீங்க? 14/2/2021 வாங்கியிருக்கீங்க. ஸோ 3rd October 2020 அப்புறம் வாங்கியிருக்கீங்க. ஸோ லெஸ் தேன் 180 டேஸாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா. ஸோ 15 லட்சத்துக்கு நீங்கள் எத்தனை % டெப்ரிசியேஷன் போடுவீங்க? ஹாஃப் ரேட் போடுவீங்க. ஸோ இது வந்து பில்டிங் வந்து 10% டெப்ரிசியேஷன் வரும். ஸோ ஹாஃப் ரேட்னா 5% டெப்ரிசியேஷன் நீங்கள் போடுவீங்க, ஓகேங்களா. ஸோ 15 லட்சத்துக்கு 5% போடுங்க. 75,000 டெப்ரிசியேஷன் வரும், ஓகேங்களா. ஸோ 2020 to 2021 75,000 டெப்ரிசியேஷன் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 15 லட்சம் மைனஸ் 75,000 போட்டிங்கன்னா க்ளோசிங் WDV எவ்வளோ வரும்? 15 லட்சம் மைனஸ் 75,000 போட்டிங்கன்னா க்ளோசிங் WDV வந்து 14,25,000 வரும். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபர்தராக டெப்ரிசியேஷன் போடுறப்ப எவ்வளோ போடுங்க? இன்ட்டு அடுத்து வந்து ஃபுல் ரேட் போடுங்க. ஸோ 10% போடுங்க. ஸோ 1,42,500 வரும். இது வந்து 21 to 22 உள்ள டெப்ரிசியேஷன். ஸோ 22 to 23 உள்ள டெப்ரிசியேஷன் நீங்கள் ஷார்ட்கட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்? 10% டெப்ரிசியேஷனா. ஸோ இந்த டெப்ரிசியேஷனில் டேரெக்டாக 90% போட்டிங்கன்னா இது வந்துடும். ஸோ 1,42,500 இன்ட்டு 90/100 போட்டிங்கன்னா அடுத்த வருஷத்தில் உள்ள 22 to 23 உள்ள டெப்ரிசியேஷன் கிடச்சிரும். அதே மாதிரி 23 to 24 உள்ள டெப்ரிசியேஷன் பாருங்கள். இன்ட்டு 90/100 போட்டிங்கன்னா 23 to 24 டெப்ரிசியேஷன் 1,15,425 நமக்கு கிடச்சிருக்குங்களா. ஸோ இப்போ மொத்த டெப்ரிசியேஷன் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறப்போ, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து 24 to 25 WDV நமக்கு தேவை. ஸோ அதுக்கு முந்தின வருஷம் உள்ள டெப்ரிசியனை நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ 24 to 25 முந்தின ஃபினான்சியல் என்னது? 23 to 24. ஸோ இது வரைக்கும் எல்லா டெப்ரிசியனும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ ரெடியூஸ் பண்ணிங்கன்னா க்ளோசிங் WDV இருக்குதுங்களா, இது வந்து 24 to 25 ஓப்பனிங் ஆகும், ஓகேங்களா. ஸோ 24 to 25 WDV எவ்வளோ வருது? டோட்டலாக நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள். 15 லட்சம்
மைனஸ் 75,000 மைனஸ் 1,42,500 மைனஸ் 1,28,250 மைனஸ் 1,15,425. என்ன மிஸ்டேக் ஆக்சுவலாக 15 லட்சம் மைனஸ் 75,000 மைனஸ் 1,42,500 மைனஸ் 1,28,250 மைனஸ் 1,15,425 அப்படின்னா 10,38,825 இருக்கலாம். ஸோ இது வந்து 10,38,825 வந்து 24 to 25 உள்ள WD ஓப்பனிங் WD போடுவீங்க. ஸோ இதுதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆக்சுவல் காஸ்ட்டாக எடுத்துக்கிங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்றைக்கு சேல் ஆகிருக்கு பிஸ்னஸ்க்குள்ளே என்றைக்கு கொண்டு வந்துருக்கீங்க 24 to 25ங்கிற ஃபினான்சியெலாம் நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க. ஸோ 24 to 25ங்கிற உள்ள ஃபினான்சியல் உள்ள WDV எவ்வளோ 10,38,825 ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் நீங்கள் அடுத்த இதுதான் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க ஆக்சுவல் காஸ்ட்டாக போடுவீங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய டெப்ரிசியேஷன் எல்லாமே உங்களோட PGBPயில் டிடக்ஷனாக நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இது வரைக்கும் உள்ள டெப்ரிசியேஷன் எதுவுமே நீங்கள் PGBPயில் கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா பெர்சனல் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணது. இதுக்கப்புறம் 24 to 25 தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களோட பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வரீங்க. ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் கொண்டு வர்றப்போ அதோட ஆக்சுவல் காசு வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுங்க 10,38,825 போடுவீங்க ஓகேங்களா. ஸோ WDV அந்த டைம் ஆஃப் சேல் ஓகே. ஸோ நீங்கள் வந்து டைம் ஆஃப் சேல் கிடையாது, அந்த டைம் ஆஃப் ப்ராட் இன்டு த பிஸ்னஸ் ஓகேங்களா. ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் வந்து எப்போ ப்ராட் பண்ணி உள்ளே கொண்டு வரீங்களோ அந்த டைமில் உள்ள WDV தான் நீங்கள் ஆக்சுவல் காஸ்ட்டாக எடுக்கணும். அந்த ஆக்சுவல் காஸ்ட்டு தான் நீங்கள் ஃபர்தராக டெப்ரிசியேஷன் போடுவீங்க ஓகேங்களா. ஸோ அந்த டெப்ரிசியேஷன் எல்லாமே நீங்கள் வந்து PGBPயில் டிடக்ஷனாக அலோவ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிஸ்னஸ் பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய டெப்ரிசியேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடக்ஷனாக அலோவ் பண்ணிக்கலாம். இந்த டெப்ரிசியேஷன் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷனுக்குள்ளே வராது, PGBPயில் டிடக்ஷனாக வராது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க WDV கேல்குலேட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த கேல்குலேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் 6 வந்து சிம்பிள் தாங்க, ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனி ஓகேங்களா. ஸோ ஹோல்டிங் கம்பெனி வந்து 100% சப்சிடரி கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ ஹோல்டிங் கம்பெனி அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டைமில் எவ்வளோ WDV இருக்குதோ அந்த WDV ஆக்சுவல் காஸ்ட்டாக எடுத்துக்குவாங்க ஓகேங்களா. ஓகே, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து 24 to 25 வச்சுக்கோங்க. 24 to 25 ஹோல்டிங் கம்பெனியோட WDV வந்து 5 லட்ச ரூபா. அப்போது அதே 5 லட்சம் தான் நீங்கள் என்ன பண்ணுவாங்க 100% சப்சிடரி கம்பெனியோட ஆக்சுவல் காஸ்ட்டாக எடுத்துக்குவாங்க ஓகேங்களா. இது எக்ஸ்ப்ளனேஷன் நம்பர் 6. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் நம்பர் 7 பாருங்கள். இது ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த அமல்கமேஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு டெப்ரிசியேஷன் கேல்குலேஷன் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆக்சுவல் காஸ்ட் கேல்குலேஷன் நம்ம பார்ப்போம் ஓகே. ஸோ அமல்கமேஷனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் காஸ்ட் அட் பர்ச்சேஸ் ஆக்சுவல் காஸ்ட் வந்து எதை எடுப்பாங்கன்னா ஓப்பனிங் WDV ஆஃப் த அசட்டை எடுத்துக்குவாங்க ஓகே. ஸோ ஆஸ் பர் த லா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் WDV ஆஃப் த அசட்டை எடுத்துக்குவாங்க ஓகே. ஓகே, ஸோ இப்போ சாய் லிமிட்டோட ஓப்பனிங் WDV எவ்வளோ இருக்குது 40 லட்ச ரூபா இருக்குது ஓகே. ஸோ அமல்கமேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ என்ன கேஸ் அப்படின்னா சாய் லிமிட்டோட ஸ்ருதி லிமிட்டோட அமல்கமேட் ஆகிறாங்க. மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் அந்த கம்பெனி பேர் வந்து தான் ஸ்ருதி லிமிட்டட்னு சொல்லி இருக்கிறாங்க ஓகே. ஸோ சாயும் ஸ்ருதி அமல்கமேட் ஆகி ஸ்ருதி லிமிடெட் கம்பெனியாக மாறுதாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்ருதி லிமிட்டெடுக்கு ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ வருங்கிறத கேள்வி ஓகே. ஸோ ஸ்ருதி லிமிட்டெடுக்கு வந்து ஆக்சுவல் காஸ்ட் வந்து என்ன வரும் அப்படின்னா சாய் லிமிட்டட் அதோட ஓப்பனிங் WDV என்ன இருக்குதோ அந்த அசட்டோட ஓப்பனிங் WDV என்ன இருக்குதோ அந்த WDVயை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆக்சுவல் காஸ்ட்டாக எடுத்துக்கலாம்ங்களா. ஸோ இதுதான் ப்ரொவிஷன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்காக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 40 லட்ச ரூபாய்க்கு டெப்ரிசியேஷன் வரும் 1/1/2025 வரைக்கும் நீங்கள் டெப்ரிசியேஷன்லாம் போடுவீங்க. ஸோ இதெல்லாம் போக ரிமைனிங் அமௌண்ட்டு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஆக்சுவல் காஸ்ட் ஆகணும். இதுதான் லாஜிக்கு. ஆனால் இவங்க வந்து லாவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பனிங் WDVன்னு சொல்லி டேரெக்டாக கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ உங்களோட காம்பேக்ட் புக்கில் பாருங்கள், காம்பேக்ட் புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அமால்கமேஷன் பண்ணுறப்போ ஆக்சுவல் காஸ்ட் வந்து என்ன எடுப்பாங்கன்னா காஸ்ட் ஆர் ஓப்பனிங் WDV டு த அமால்கமேட்டிங் கம்பெனி. காஸ்ட் ஆர் ஓப்பனிங் WDV என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் டீமெர்ஜ் பண்ணுறப்போ கரெக்டாக கொடுத்துருக்காங்க காஸ்ட் ஆர் ஓப்பனிங் WDV அட் த டைம் ஆஃப் டீமெர்ஜர் ஓகேங்களா. ஸோ இந்த வேட்ஸை நீங்கள் பாருங்கள் காஸ்ட் ஆர் ஓப்பனிங் WDV அப்படியே எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அட் த டைம் ஆஃப் அமால்கமேஷன் சொல்லி கொடுக்கல ஓகேங்களா. ஸோ அட் த டைம் ஆஃப் அமால்கமேஷன் சொல்லி கொடுக்கல, ஓப்பனிங் WDV என்ன இருக்குதோ அதே நீங்கள் ஆக்சுவல் காஸ்ட் எடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அட் த டைம் ஆஃப் அமால்கமேஷன்ங்கிற வேர்ட் அங்கே மிஸ்ஸிங் ஓகேங்களா. ஸோ அட் த டைம் ஆஃப் அமால்கமேஷன் என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லைங்க. சாய் லிமிட் வந்து ஃபஸ்ட் 40 லட்ச ரூபாய்க்கு ஓப்பனிங் WDV வச்சுருக்காங்க ஓகேங்களா.
ஸோ இப்போ நீங்கள் டெப்ரிசியேஷன் வந்து போட்டிங்கன்னா 40 லட்சத்துக்கு 15% டெப்ரிசியேஷன் போடுங்க. ஸோ 6 லட்ச ரூபா உங்களுக்கு டெப்ரிசியேஷனாக வரும். ஸோ இது சாய் லிமிடெடுக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன், ஸ்ருதி லிமிடெடுக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன் சொல்லி நம்ம பிரித்து எடுப்போம். ஓகேங்களா. ஸோ 6 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 1/4/2024 எப்போ வந்து அமல்கமேண்ட் ஆயிருக்குன்னா 1/1/2025 அமல்கமேண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கு முதல் நாள் வரைக்கும் அது சாய் லிமிடெட். 1/1/2025 அது ஸ்ருதி லிமிட்டடாக மாறிட்டு. ஓகேங்களா. ஸோ 31/12/2025 வரைக்கும் அது வந்து சாய் லிமிடெட். ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் எவ்வளோ டேஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 275 நாள் வருது. ஓகே, 270 நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 275 நாள் வரும். அப்புறம் ஸ்ருதி லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2025 அவங்க ஸ்ருதி லிமிட்டடாக மாறிட்டாங்க. ஸோ 1/1/25 31/3/25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90 நாள் வரும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 90 நாள் வரும். ஓகே, ஸோ இப்போ சாய் லிமிட்டெடுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ டெப்ரிசியேஷன் போடுவீங்க, இந்த 6 லட்சம் டெப்ரிசியேஷனில் ப்ரொபோஷனேட்டாக நீங்கள் போடுவீங்க. ஸோ மொத்தம் 365 நாள்லாம் 275 நாள் சாய் லிமிட்டடாக இருந்திருக்கிறாங்க. ஸோ 275 போனால் 4,52,054 ரூபா வரும். ஓகே, சாய் லிமிட்டெடுக்கு. ஸ்ருதி லிமிட்டெடுக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன் வரும், 6 லட்சம் மொத்தம் 365 நாளாக 90 நாள் ஸ்ருதி லிமிட்டடாக இருந்திருக்காங்க. ஸோ 90 டேக்கு போடுறப்போ 1,47,945 ரூபா ஸ்ருதி லிமிட்டெடுக்கு வரும். ஓகேவா. ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் வந்து எப்படி கேல்குலேட் போடுவீங்க, சாய் லிமிட்டட் நீங்கள் போடுறப்போ ஓப்பனிங் டபிள்யூ வந்து 40 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு 40 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடிவி ஃபார் டெப்ரிசியேஷன் சொல்லி வரும். ஸோ டெப்ரிசியேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா சாய் லிமிட்டெடுக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன், 4,52,054 ரூபா டெப்ரிசியேஷன். இதை நீங்கள் போடுவீங்க. ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் போடுறப்போ 4,52,000 அது வந்து ஆக்சுவலாக சின்ன ஒரு மைனர் மிஸ்டேக். ஓகே, ஸோ இந்த அமௌண்ட் தான் நீங்கள் போடுங்க. 2,054 ரூபா நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு க்ளோசிங் டபிள்யூடிவி எவ்வளோ வருது, 35,49,180 ரூபா உங்களோட க்ளோசிங் டபிள்யூடிவியாக வரும். க்ளோசிங் டபிள்யூடிவியாக வரும். ஆக்சுவலாக லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூடிவி அமௌண்ட் இருக்குல்ல, இதை தான் நீங்கள் ஆக்சுவல் காசாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸ்ருதி லிமிட்டெடுக்கு ஆக்சுவல் காசு வந்து இந்த 35,49,180 தான் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் ஸ்ருதி லிமிட்டடாக நீங்கள் எடுக்கணும். ஆக்சுவல் காஸ்ட்டாக எடுக்கணும் as per லாஜிக். ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டபிள்யூடிவி ப்ரொவிஷனில் பாருங்கள், ஓப்பனிங் டபிள்யூடிவி சொல்லியிருக்கிறாங்க. ஓப்பனிங் டபிள்யூ டு த அமால்கமேட்டிங் கம்பெனின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் டபிள்யூடிவி அட் டைம் ஆஃப் அமால்கமேஷன் சொல்லி கொடுக்கல. அட் த டைம் ஆஃப் அமால்கமேஷன்னா இந்த 35,49,180 ரூபாய் தான் நம்ம ஆக்சுவல் காஸ்ட்டாக எடுக்கணும். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஓப்பனிங் டபிள்யூடிவின்னு சொல்லி டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, எந்த டைம்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ லாவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓப்பனிங் டபிள்யூடிவி 40 லட்ச ரூபா, இதையே நீங்கள் ஆக்சுவல் காசு அடங்குன்னு சொல்லி லாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 40 லட்ச ரூபா ஓப்பனிங் டபிள்யூனா இதை நீங்கள் ஆக்சுவல் காசு எடுப்பீங்க. ஸோ ஆக்சுவல் காசு எடுத்து நீங்கள் போடுறப்போ 40 லட்ச ரூபா வரும். ஆனால் நீங்கள் டெப்ரிசியேஷன் வந்து ஸ்ருதி லிமிட்டுக்கு என்ன அமௌண்ட் போடுவீங்க, இந்த இருக்கலாம் 1,47,945. ஸோ இதுதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டெப்ரிசியேஷனாக நீங்கள் போடுவீங்க. ஓகேங்களா. ஸோ டெப்ரிசியேஷனாக போடுறப்போ க்ளோசிங் டபிள்யூடிவி வந்து 38,50,820 ரூபா உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஓகே, ஸோ அப்போ இங்கே டெப்ரிசியேஷன் வந்து இந்த அமௌண்ட் நீங்கள் போடுற 1,47,945 வரும். ஓகே, ஸோ நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறப்போ வரக்கூடிய என்ன அமௌண்ட்டோ அதை வந்து நீங்கள் க்ளோசிங் டபிள்யூடிவியாக நீங்கள் போடுவீங்க. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக லா படி. ஸோ நீங்கள் லாவில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். லாவில் வந்து பார்த்தீங்கன்னா அமால்கமேஷனை பொறுத்த வரைக்கும் அமால்கமேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓப்பனிங் டபிள்யூடிவி என்ன இருக்குதோ அதே நீங்கள் ஆக்சுவல் காசாக நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் டீமர்ஜரை பொறுத்த வரைக்கும் டீமர்ஜர் 7Aல டீமர்ஜரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் டீமர்ஜரில் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஓப்பனிங் டபிள்யூடின்னு சொல்லி கொடுக்கல, இங்கே ஓப்பனிங் டபிள்யூடிவின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் டபிள்யூடிவி எவ்வளோ, 40 லட்ச ரூபா. இதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆக்சுவல் காசாக நீங்கள் எடுத்துக்கிங்க. ஆனால் டீமர்ஜரில் ஓப்பனிங் டபிள்யூடிவின்னு சொல்லி கொடுக்கல, டபிள்யூடிவி அட் த டைம் ஆஃப் டீமர்ஜர். ஸோ எக்ஸ்பிளனேஷன் 7A நம்ம பார்ப்போம். 7A பார்க்குறப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். செவன்ஏல அதே மாதிரி ஒரு கேஸ் இங்கே பாருங்கள், ரிலையன்ஸ் கம்பெனி வைக்கலாம். ஸோ ரிலையன்ஸ் கம்பெனி RIL ஜியோன்னு சொல்லி 2 பார்ட் டிவிஷன் இருந்துச்சு. இப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா டீமர்ஜ் ஆகிட்டாங்க. ஜியோ மட்டும் தனியாக போயிடுச்சுக்கேன். ஸோ ஜியோ மட்டும் டீமர்ஜ் ஆகி தனியாக ஜியோ ஃபினான்ஷியல் லிமிட்னு சொல்லி டீமர்ஜ் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ ரிலையன்ஸ் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டபிள்யூ வந்து 30 லட்ச ரூபா ஓப்பனிங் டபிள்யூடிவி இருந்துச்சு.
ஸோ ஓப்பனிங் டபிள்யூ அசட்டோட ஓப்பனிங் டபிள்யூ எதுனா 30 லட்ச ரூபா இருந்துச்சு. ஸோ இதுக்கு நீங்கள் 15% டெப்ரிசியேஷன் போட்டிருப்போ 4,50,000 டெப்ரிசியேஷன் வரும். இந்த 4,50,000 ரிலையன்ஸுக்கு எவ்வளோ வரும், ஜியோக்கு எவ்வளோ வரும்னு சொல்லி நீங்கள் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண வைக்கலாம். ஸோ RIL ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா டிமெர்ஜ் ஆனது 17/7/2024. ஸோ 17/7/2024 இருந்து ஜியோக்குள்ளது, அதுக்கு முதல் நாள் 16 வரைக்கும் ரிலையன்ஸ்குள்ளது. ஓகேங்களா. ஸோ 1/4/2024 16/7/2024 வரைக்கும் அது ரிலையன்ஸுக்குள்ளது. 17/7/2024 டிமெர்ஜ் பண்ண டைம் வந்து 17/7/2024. ஸோ 17/7 31/3/2025 வரைக்கும் அது ஜியோ கம்பெனிக்குள்ளது. ஓகேங்களா. ஸோ அப்படியே நீங்கள் வந்து டெப்ரிசியேஷனை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ 1/4/2024 16/7/2024 வரைக்கும் மொத்தம் எத்தனை டேஸ் இருக்குது, 107 நாள் இருக்குது. ஓகே. ஸோ 107 நாள் இருக்குது. ஸோ 107 நாள் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா மொத்தம் 365 நாள். ஸோ 305 107க்கு நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேங்களா. ப்ரொப்போஷனாக எடுக்கணும். ஸோ எடுக்கிறப்போ 4,50,000 பை 325 டோட்டல்னா 107 நாள் வந்து ரிலையன்ஸுக்குள்ளது. ஸோ அது ரிலையன்ஸுக்குள்ளது டெப்ரிசியேஷன் எவ்வளோ, 1/31/918. ஓகேங்களா. ஸோ அதுமாதிரி ஜியோக்கு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஜியோக்கு மொத்தம் எத்தனை நாள் வருது, 17/7/24 31/3/25 வரைக்கும் நீங்கள் அந்த டேஸை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 258 நாள் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ 258 நாள் வரும். ஸோ 4,50,000 365க்குனா 258க்கு நீங்கள் பாருங்கள் 3,18,082 ரூபா வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜியோக்குள்ள டெப்ரிசியேஷன். ஓகே. ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவோம், நீங்கள் வந்து போடுறப்போ ஓப்பனிங் WDV ரிலையன்ஸுக்கு வந்து ஓப்பனிங் WDV எவ்வளோ, 30 லட்ச ரூபா ஓப்பனிங் WD. ஸோ 30 லட்ச ரூபா நீங்கள் போடுங்க. ஸோ இதுக்கு நீங்கள் 15% 30 லட்ச ரூபா நீங்கள் போடுங்க. ஸோ ரிலையன்ஸோட டெப்ரிசியேஷன் எவ்வளோ, 1/31/918. 1/31/918. ஸோ இதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,68,082 ரூபா உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ இப்போது டிமெர்ஜ் 7Aல எக்ஸ்ப்ளனேஷனில் கிளியராக கொடுத்துட்டாங்க. WDV அட் த டைம் ஆஃப் டிமெர்ஜில் நீங்கள் எடுக்கணும். ஓகே. ஸோ அப்போ WDV வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் டெப்ரிசியேஷன் ரெடியூஸ் பண்ணினா டிமெர்ஜ் பண்ணுற டைமில் அதோட WDV எவ்வளோ, 286 அல்ல 28,68,082 தான் அதோட WDV அட் த டைம் ஆஃப் டிமெர்ஜ் எடுக்கலாம். ஸோ இதையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆக்சுவல் காசாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஆனால் அமல்கமேஷனில் அப்படி கிடையாது, இதை நம்ம எடுக்க மாட்டோம். 40 லட்ச ரூபா ஓப்பனிங் WDVயா, ஸோ இதை எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அமல்கமேஷனை பொறுத்த வரைக்கும் லாபடி நம்ம பார்த்துருவோம். ஓகே. ஸோ லாபடி என்ன கொடுத்துருக்கோம் அதே நம்ம பார்த்தோம், லாஜிக்கலாக நம்ம பார்க்கக்கூடாது. ஓகே. ஸோ அப்படிங்கிறப்போ அமல்கமேஷனை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் WDV எதுவோ நீங்கள் அதை ஆக்சுவல் காசாக எடுத்துக்கோங்க. டிமெர்ஜரை பொறுத்த வரைக்கும் WDV அட் த டைம் ஆஃப் டிமெர்ஜர் எதுவோ அதுதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆக்சுவல் காஸ்ட்டாக நீங்கள் எடுப்பீங்க. ஓகேங்களா. ஸோ அட் த டைம் ஆஃப் டிமெர்ஜர் இருந்தோம்னா 28,68,080 28,68,082 ரூபா தான் WDV அட் த டைம் ஆஃப் டிமெர்ஜர். ஸோ அதையே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஆக்சுவல் காசாக எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ ஆக்சுவல் காசாக நீங்கள் எடுப்பீங்க. ஸோ இதோட டெப்ரிசியேஷன் எவ்வளோ, ஜியோட டெப்ரிசியேஷன் 3,18,082 ரூபா தான் டெப்ரிசியேஷன். ஓகேங்களா. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து க்ளோசிங் டபுள் வந்து ஒரு 25,50,000. ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம் அட் த பாயிண்ட் ஆஃப் டிமெர்ஜர் டைமில். ஓகே. டிமெர்ஜர் டைம் வந்து 7Aல கொடுத்துருக்காங்க, அமல்கமேஷன் வந்து 7ல் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அமல்கமேஷனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் காஸ்ட் என்ன எடுப்பீங்க, ஓப்பனிங் WDV நீங்கள் எடுப்பீங்க. டிமெர்ஜர் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் காஸ்ட் என்ன எடுப்பீங்க, WDV அட் த டைம் ஆஃப் டிமெர்ஜர் எடுப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் லா படி கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஸோ லாஜிக்கலாக யோசித்து பார்க்குறது ஓகே. ஆனால் நீங்கள் வந்து லாவில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் நீங்கள் வந்து சம்மில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ லாவில் வந்து அமல்கமேஷனை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் WDV நீங்கள் எடுக்கணும். டிமெர்ஜரை பொறுத்த வரைக்கும் WDV அட் த டைம் ஆஃப் டிமெர்ஜர் நம்ம எடுக்கணும். ஸோ டிமெர்ஜர் பண்ணுற டைமில் WDV என்னங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த WDV தான் நீங்கள் வந்து ஜியோ ஆக்சுவல் காசாக நீங்கள் எடுக்கணும் ஜியோக்கு. ஸோ இந்த கேஸில் வந்து என்ன பார்த்துருக்கோன்னா அமல்கமேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுற அவசியமே கிடையாது. ஓப்பனிங் WDV என்ன இருக்குதோ அதுவே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, SEBI லிமிட்டெடுக்கே நீங்கள் வந்து ஆக்சுவல் காசாக நீங்கள் எடுத்துக்குவீங்க. ஓகேங்களா. ஆனால் டெப்ரிசியேஷனை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணி போடணும், கரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணி போடணும். ஓகே. ஓகே. ஆனால் இவங்க போட்ட ரூல்ஸை படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு க்ளோசிங் WDV அதிகமாகும். ஸோ இது ஆக்சுவலாக நமக்கு பெனிஃபிட்னே நினச்சிக்கணும். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம தான் கம்பெனின்னு வச்சுக்கோங்க, SEBI கம்பெனி வச்சுக்கோங்க, நமக்கு இது வந்து பெனிஃபிட் தான். ஏன்னா இப்போ இதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் காசு வந்து கம்மியாக வரும்.
இப்போ இவனுங்க லா படி போட்டதுனால லாவில் ஒரு சின்ன ஹோல் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த ஹோலை நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. லா படி போட்டால் அது வந்து நமக்கு லீகல் தான், ஆனால் அந்த லீகல்லையும் ஒரு சின்ன ஹோல் இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆக்சுவல் காசு வந்து அதிகமாக வரும், அடுத்தடுத்து உங்கள் டெப்ரிசியேஷனும் உங்களுக்கு அதிகமாக வரும். ஓகே. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் நம்பர் 7 அண்ட் 7A பார்த்தாச்சு. அண்ட் 6 நம்ம 5 அண்ட் 6 நம்ம பார்த்துருக்கோம். 7 அமால்கமேஷன் பார்த்துருக்கோம். 7A டீமர்ஜர் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே நீங்கள் பாருங்கள். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த 7 அண்ட் 7Aல சம்ஸ் வந்து கேட்டதில்லை, ஆனால் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஏன்னா 7 அண்ட் 7Aல நமக்கு வந்து டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண சொல்லிட்டாங்க, ஆனால் ஆக்சுவல் காஸ்ட் கால்குலேஷன் பண்ணுறதுல இது வரைக்கும் சம் கேட்டதில்லை. அது ஒரு பாட்டும் சேர்த்து சம்மில் கேட்கலாம். ஏன்னா டெப்ரிசியேஷன் ஒரு சம் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் டெப்ரிசியேஷன் போடுறீங்க, அடுத்து ஆக்சுவல் காஸ்ட் என்னங்கிறத அவங்க சம்மில் வந்து கேட்கலாம். ஸோ சம்மில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க. ஸோ பார்க்குறப்ப அமால்கமேஷன் டீமர்ஜர் ப்ரொவிஷனில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, இந்த கேஸ் ப்ராப்ளம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த கேஸ்லேயும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம டீல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே ப்ரோ. ஸோ பாருங்கள், ஏதாவது டவுட் தான் கேளுங்க, பார்த்துக்கலாம். ஸோ ஆக்சுவல் காஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த ப்ரொவிஷன் நம்ம பார்க்கலாம். பை.